இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்பதான் நம்ம அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா போயிட்டு வர முடியும். இவங்க இருக்க வரைக்கும் நம்மளால அந்த வீட்டுக்கு போய் வந்து இருக்கவே முடியாது. ஆமாக்கா, சீக்கிரம் ஒரு வழி பண்றேன். நான் போன வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி செல்லம்மா வை. எப்பாடா வீட்டு செஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கு. உண்மை மட்டும் தெரிஞ்ச ராசத்துக்கு ரொம்ப கோபப்படுவாப்ல. 1000 கெட்டது எனக்கு பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்குன்னு பொம்பளை. ஆனா அந்த வீடை வாங்குறதுக்கு நான் தான் உதவி செஞ்சேன்னு தெரிஞ்ச மறுபடியும் ஜெயில தூக்கி போய் போட்டுருமே. இதுக்காக தான் இதுகிட்ட பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா மீனாக்கா வீட்டுல உண்மையை சொல்லிட்டவனா என்ன செய்ய? சொல்ல வேண்டாம்னு சொல்லி வைக்கணும். இவ சொல்றத பார்த்தா எனக்கு உண்மையா இருக்க மாதிரியே தெரியலையே. என் சம்மந்தி வீட்டுல அவ்வளவு வசதியா இருக்காவ. அவிய இவகிட்ட 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாவளா? இத கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லையே. அப்படியே கடன் வாங்கியிருந்தாலும் இவ முன்னுக்கூட்டியே சொல்லியிருக்கலாமே. எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைக்கணும்? இதுல என்னமோ இருக்கு மறைக்க. என் சம்மந்தி மட்டும் கடன் வாங்கியிருந்தாவ என் சம்மந்தி கடங்காரவியே இவ குத்தி காமிச்சிருப்பாளே. இது வரைக்கும் ஒரு மூச்சு கூட விடலன்னா என்ன அர்த்தம்? அவிய கடன் வாங்கல, இவதான் அவிய கிட்ட ஏதோ கடன் வாங்கிட்டு போறா. இனி என் சம்மந்தி பார்த்தா சொல்லி வைக்கணும். கண்டவியெல்லாம் எங்க பேரை சொல்லிட்டு வருவாவ, இவளுக்கு காசு தூக்கி கொடுக்காதீங்கன்னு. அப்பதான் இது சரி வரும். இப்படியே விட்டுட்டே இருந்தோம் என்ன ரூபாய் வாங்கிட்டு இவளை ஏமாத்திட்டு போவா. விடக்கூடாது, சீக்கிரமா சம்மந்தியை பார்த்து பேசணும். இந்த செல்லம்மா இனி ரூபாயை கேட்டா கொடுக்காதீங்கன்னு சொல்லி வைக்கணும். ஓஹோ, எங்க பேரை சொல்லி அங்க போய் கடன் வாங்கியாலோ? இவெல்லாம் உருப்பிடுவாளா? என் பிள்ளை அங்க நல்லபடியா வாழணுங்கிற நினைப்பில்லை இவளுக்கு. இவ சம்மந்தி வீட்டுல போய் 4 ரூபாய் வாங்கினா இவளுக்கு எப்படி இருக்கும்? வேளங்காதவா, என் சம்மந்தி வீட்டுல போய் எனக்கு தெரியாம ரூபாய் வாங்கியிருக்கா. இதுக்கு மேல இது சும்மா விடக்கூடாது. இவளுக்கு மட்டும் ரூபாயை கொடுக்காதீங்கன்னு சொல்லியே வீட்டு சொல்லி வைக்கணும். தங்கச்சி, இதுக்கு மேல உனக்கு நல்ல நேரம் பிறக்க போதுமா? இனி உன்னை யாரும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டாவ. நீ உன் சொந்த வீட்டுக்கு போற. என்ன அந்த வீடு நீ தானே ரூபா கொடுத்து வாங்கி தாரா? அண்ணே, உன் கல்யாணத்துக்கு சீர் செஞ்சதா நினைச்சுக்கம்மா. நான் அப்படி நினைச்சுதான் நான் உனக்கு அந்த வீட்டை வாங்கி தரேன். இது வரைக்கும் உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சது இல்லம்மா. இதுக்கு மேலேயாவது நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அண்ணன் இந்த வீட்டை உனக்கு வாங்கி தந்திருக்கேன். நீயும் புருஷனும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழுங்கம்மா. எனக்கு அதான் வேணும். என்ன ராசத்துக்கு ஏதாவது சொல்லுவாவல்ல? நான் உன் புருஷன்ட்ட பேசிக்கிட்டியம்மா. நீ முதல்ல அவருக்கு போன் போட்டு கொடு. அவர்கிட்ட வர புதன்கிழமை பால் காய்ப்பு இருக்கு வாங்கன்னு முதல்ல சொல்லுவோம். உன் புருஷனுக்கு போன் போடுத்தாமா. என்ன எதுக்குண்ணே? நான் இங்கேயே இருக்கேனே. தங்கச்சி, நீ இங்கே இருக்கிறதுக்கு அண்ணே உனக்கு அவ்வளவு பெரிய வீட்டை வாங்கி தந்திருக்கேன். நீ அந்த வீட்டுல ராணி மாரி வாழணுமா. மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் அண்ணன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை உனக்கு வாங்கி தந்திருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்கம்மா. இத்தனை வருஷம் தான் உன் இஷ்டத்துக்கு நீ ஏதேனும் ஒண்ணு விட்டாச்சு. இப்பயாவது வீட்டுல பெரியவே சொல்றத கொஞ்சம் கேட்டு நட. இல்ல மைனி, அவர் எப்படி ராசாத்தி அக்காவை விட்டுட்டு வருவாரு? அவியலும் கஷ்டப்படுவாங்கல்ல. ஆமா, நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் அவிய கண்ணுக்கு தெரியல. அவிய கஷ்டப்படுவாவனே நீ நினைச்சு வருத்தப்படாத. இந்த பாடு மீனா, நான் கூட முதல்ல இதெல்லாம் தப்பா இருக்குமோன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. உன் புருஷனுக்கு நீயும் புருஷன் உனக்கு துணையா இருக்கிறது தான் நல்லது மீனா. அப்பதான் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். நீ என்னதான் எங்களுக்கு எல்லாரும் கூட இருந்தாலும் மனசுல ஒரு வருத்தம் இருக்கதானே செய்யுது. இத்தனை வருஷம் தான் அவரு எங்க இருக்காரு எங்க போறாருன்னு தெரியாம ஒட்டையில கிடந்தா. ஆனா இப்ப அவரு கண்ணு முன்னாடி தானே இருக்காரு. இப்பயும் வாழ்க்கைய இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நீ இப்படி ஒத்தையில இருக்க கூடாது. சந்தோஷமா நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும், அதுதான் எங்களோட ஆசை. சரி மைனி, ஆனா அவரு வரணும்ல. நீ மாப்பிள்ளைக்கு போன் போடுமா. அவரை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போன் போட்டு என்கிட்ட தா. சரிண்ணே. மீனுக்குட்டி போன் பண்றா. இங்க உட்காந்து பேசினா அந்த ராட்சசி பார்த்தா சத்தம் போடுவாளே. பேசாம ரூம்குள்ள போய் உட்காந்து பேசுவோம். ஹலோ மீனுக்குட்டி, செல்லக்குட்டி, புச்சிக்குட்டி, மாப்பிள்ள, மச்சா குட்டி. ஐயோ மச்சார். மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் போன் போட்டேன். என்ன விஷயம் மச்சான்? என் தங்கச்சி நீங்களும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன். வேற எங்கேயும் இல்ல மாப்பிள்ள, உங்க வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு ஏத்த வீடை தான் வாங்கியிருக்கேன். அன்னைக்கு கூட உங்ககிட்ட சொன்னேனே வாங்க போறேன்னு. அந்த வீட்டை வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சாச்சு மாப்பிள்ள. வர புதன்கிழமை பால் காய்ப்பு வச்சிருக்கோம். நீங்க தாங்க முதல் ஆளா இருக்கணும். மச்சார், கொஞ்சம் தள்ளி கிள்ளி வாங்கியிருக்க கூடாதா? எதுக்கு ஏத்த வீட்டை வாங்கினீங்க?
சம்பந்தியமாட்ட சவால் விட்டுருக்கேன் மாப்பிள்ள. என் சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஏத்த வீட வாங்கிட்டே புதன்கிழமை பாலம் காய்க்க போறோம். நீங்க தான் முதல் ஆளா அங்க இருக்கணும். என் தங்கச்சி நீங்களும் சேர்ந்து தான் பால் காய்க்கணும். சொன்னது புரிஞ்சுதா மாப்பிள்ள? அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போக கூடாது. என் தங்கச்சி கூட சேர்ந்துதான் நீங்க வாழணும். மச்சார் ராசத்தி சம்மந்தி அம்மா கூட நீங்க இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டிய போதும். என் தங்கச்சி தான் உங்களை நினைச்சு நினைச்சு வாழாமலே இருக்கா. இதுக்கப்புறம் நீங்க அவளை விட்டு பிரிய கூடாது மாப்பிள்ள. அவளும் நீங்களும் சேர்ந்து வாழணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது மச்சார். நீங்களும் என் தங்கச்சி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டை நான் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நல்லபடியா என் தங்கச்சிய கண் கலங்காம வச்சு பாத்துக்கோங்க மாப்பிள்ள. நீங்க இனி என் தங்கச்சி கூட அந்த புது வீட்டுல தான் இருக்கணும். சரிங்க மச்சார். புதன்கிழமை பால் காய்ப்பு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருக்கு வேணாலும் சொல்லிக்கோங்க மாப்பிள்ள. நான் போனை வைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் டாடியே உங்களை ஒண்ணு வாழ போறாங்களா? இவங்களுக்கு நீங்க புது வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்ன நடக்குது இந்த வீட்ல? யார் காசு எடுத்து யாருக்கு வீடு வாங்குறீங்க? புள்ளிங்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க ஒன்னும் உங்க அப்பா வீட்டு ரூபாய் எடுத்து அவளுக்கு வீடு வாங்கி கொடுக்கல. என் புருஷனோட ரூபாயை வச்சுதான் அவளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்கு இப்படி வந்து சண்டை போடுற மாதிரி நிக்க? உங்க புருஷனோட காசா? இது என் புருஷன் வீடு. இங்க ஒரு ரூபாய் செலவு பண்ணாலும் நீங்க என்கிட்ட கேட்கணும். என் புருஷன் காசை வச்சு நீங்க எப்படி அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம்? பிரியங்கா ரொம்ப பேசாத, வாய் மூடு. எதுக்கு இப்ப எல்லாரும் சேர்ந்து ஏன் வாயை அடைக்கிறீங்க? உங்க அப்பா அம்மா பண்றது ரொம்ப தப்பு. என்கிட்ட கேட்காம எப்படி உங்க அத்தைக்கு அவங்க வீடு வாங்கி கொடுக்கலாம்? நீங்களும் என்கிட்ட எதுக்கு சொல்லாம இருந்தீங்க? இது ஒன்றும் அவங்க காசு கிடையாது இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கு. வேற யார் காசு உன் அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தியோ? இங்க பாருங்க, இது என் புருஷனோட காசு. அவருக்கு தான் இதுல எல்லா உரிமையா இருக்கு. அவருக்கு அடுத்து இதை செலவு பண்றதுக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு. உங்களுக்குலாம் வயசாகி போச்சு. யாருக்கு கொடுக்கறோம் எதுக்கு கொடுக்கறோம் தெரியாம கொடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க பேர்ல எழுதி கொடுத்த வீட்டை உங்க பேருக்கு எழுதி தர சொல்லுங்க. யாருக்கும் இந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது. பிரியங்கா வாயை மூடு. இது எங்க அப்பாவோட காசு. அவங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணாலும் எப்படி வேணாலும் செலவு பண்ணாலும் நீ கேட்க கூடாது. நான் கேட்பேன். நீங்க தானே அவருக்கு வாரிசு. உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வேற யாருக்கும் செலவு பண்ண என்ன அர்த்தம்? ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்க பாட்டுக்கு சும்மா இருக்கீங்க. அந்த வீட்டை நம்ம பேருக்கு வாங்கி தந்து நம்மள தனியா வச்சா என்ன? உங்க அத்தை வேணா உங்க அப்பா அம்மா கூட இந்த வீட்லயே இருந்துட்டு போட்டோம். நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த புதுசா வாங்கியிருக்க வீட்டை தர சொல்லுங்க. நம்ம அங்க போய் வாழ்வோம் வாங்க. பிள்ளைங்க இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி டாம் டூம்னு குதிச்சிட்டு இருக்கா? எங்க பிள்ளைய எங்களை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு பாக்குறியோ? அது ஒரு காலத்திலே நடக்கவே நடக்காது. எங்களை விட்டு அவனும் பிரிஞ்சு போக மாட்டான். அவனை விட்டு நாங்களும் பிரிஞ்சு இருக்க மாட்டோம். ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா. மரியாதை உள்ள போயிரு. இல்ல கண்ணை நோண்டி காக்காய்க்கு போட்டுருவேன். என் புடிச்சாவிய தங்கச்சிக்கு என்ன வேணாலும் செய்வாவ. ஏன் எங்க மொத்த சொத்தையும் என் தங்கச்சி பேருக்கு எழுதி கொடுத்தாலும் நாங்க கேட்க மாட்டோம். நீ யாரு? நேத்து வந்தவன். நீ இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கா? வாயை மூடிட்டு பேரில வாய் கிழிச்சு விட்டுருவேன். நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இவங்க தனியா இருக்கவங்க உங்க கூட இருந்தா என்ன? எங்க அப்பா அம்மா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்குறீங்களே, இதுல என்ன நியாயம் இருக்கு? அதனாலதான் அந்த வீட்டை எங்க பேருக்கு எழுதி தாங்கன்னு கேக்குறோம். நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் தனியா இருக்கோம். இவங்க உங்க கூட இங்கேயே இருக்கட்டும். எங்க அப்பா அம்மா அவங்க நிம்மதியா அவங்க வீட்டுல இருக்கட்டும். வயசான காலத்துல எங்க அம்மா நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே இவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு நீங்க வீடு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. பிரியங்கா இங்க பாரு, உனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கலனா கிளம்பி வெளியே போ. எங்க அப்பா அம்மாவை ஏத்து கேள்வி கேட்க எந்த உரிமையும் உனக்கு கிடையாது. ஏன் கிடையாது? எது கிடையாதுன்னு கேக்குறேன். நான் உங்களோட வைஃப் தானே. எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க பணத்துலயும் உரிமை இருக்கு, உங்க சொத்துலயும் உரிமை இருக்கு. எங்க அம்மா வாழ்க்கையை உங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. உங்க மேல போய் நான் கேஸ் கொடுத்துருவேன் பாத்துக்கங்க. குடு குடு, நாங்களும் கேஸ் கொடுப்போம். இப்படிப்பட்ட முட்டை கண்ணி எங்க வீட்டுக்கு ஆவாதுன்னு சொல்லி கொடுக்க போறீரு. கொடுங்க, நானாவது எங்க வீட்டுல போய் நிம்மதியா இருப்பேன். இங்க எனக்கு நிம்மதி இல்ல. எங்க மம்மியை நினைச்சாலும் எனக்கு நிம்மதி இல்ல. பிரியங்கா அமைதியா இருன்னு. இங்க பாருங்க, இவங்க மட்டும் அந்த புது வீட்டுக்கு பால் காய்ச்சாங்க. அதுக்கப்புறம் நான் கேஸ் கொடுக்கறது தான்.